இன்னைய நாளுக்கான 2வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்டகாசமான ஒரு 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண போகிறார் அப்படின்னா கோர்ட் டாஸ்க். இப்போ இந்த கோர்ட் டாஸ்க்லாம் நடந்தது. அதில் இருக்கிற நியாய தானங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. அந்த டெக்கோரம் மீறப்பட்டதாக நான் ஃபீல் பண்ணுறேன். கனி வாங்க, இந்த கோர்ட்டின் டெக்கோரம் மீறப்பட்டதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி மீறியவர்கள் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிலர், நான் பேர் சொல்ல விரும்பல, சிலர் வக்கீலாக வந்தாங்க. வக்கீலாக வந்து வாதாடிட்டு இருக்கும்போது அவங்களே சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது கோர்ட் டெக்கோரமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து கண்டிப்பாக கனி பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்களான்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நேர்மையின் சின்னம், உண்மையின் சின்னம். தன்னிடம் யார் இருக்காங்களோ அவங்க எது செய்தாலும் அவங்க கண்ணில் தெரியாது, அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்கள தான் அவங்க தெரியும். இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டானா வரேன், கண்டிப்பாக அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. சார், கோர்ட்டின் டெக்கோரம் கெடுவதற்கு இங்கே இருக்கிற ஒரே நபர் தான் சார் காரணம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பாரு. என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் சேதுபதியை இது பண்ணுறாரு. வியானா நீங்கள் சொல்லுங்கள் சார். கோர்ட் டெக்கோரம் மீறியதுக்கு ஒரே காரணம் கானா வினோத்தை நான் சொல்லுவேன் சார். ஏன்னா அவர் வந்து கத்திக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் எனக்கு பிடிக்கலை சார், அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ன உடனே வேறு யாராவது கருத்து இருக்குது இந்த ப்ரோமோவில் அப்படின்னா இந்த 2 கருத்துக்கள் தான் சார் வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. உடனே விஜய் சேதுபதி கேட்குறாரு, பாரு நீங்கள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை சார், அவங்க சில விஷயங்கள் தவறாக எடுக்கும்போது நான் அப்படி என்னுடைய ரியாக்ஷன் பண்ணேன் சார். அது தவறு. நீங்கள் துள்ளுவது, நீங்கள் கூப்பாடு போடுவது அது சரியா? இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, அதை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கக்கூடாது. கானா வினோத், பார்வதி, நீங்கள் இருவரும் அந்த கோர்ட்டின் வழிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு குரல் அப்படியே காதில் கேட்டுச்சு. யார் இந்த கோர்ட்டினுடைய டெக்காரத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது? யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி எஃப்ஜே ஒன்று யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே நடந்து போன அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அது ஹைலைட் ஆகலை. பட் இப்போ கோர்ட்டினுடைய டெக்கோரம் பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறார். இப்போ வந்து இந்த ப்ரோமோ முடியுது. அதற்கு அடுத்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கோடிட்டு பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நேற்றைய எபிசோட் முடியும் போது திடீர்னு மைக்கை மாட்டிக்க சொன்னார்ல. ஏன் அப்படின்னா இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்த ப்ரோமோவில் ஒரு சில கிளிப்பிங் பார்த்தோம். நேற்று பிரிந்து விடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க பார்வதி அண்ட் கமருதீன். ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, நாளைக்கு பிரிவாங்க போல இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நீங்கள் யாரால் கோர்ட் டெக்கோரம் பாழாச்சுன்னு நினைக்கிறீங்க? பார்வதி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் சிரிச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்களே, ஏன் அது அட்ரஸ் செய்யப்படல? வழக்கறிஞரே சிரிச்சாரப்பா, அது ஓகே. எனிவே, அடுத்த ஒரு தண்டனையா ஏற்றுக்கொள்ளுங்கள்.